நாங்கெல்லாம் பரம்பரை அதிமுக காரங்க. எம்ஜிஆர் தர நாங்க ஓட்டு போட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் வெறுத்து போய் கிடக்குறோம். அதிமுக நிலைமையை நினைச்சு பார்த்து என்ன நம்பிக்கை தாங்க. அதுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுங்க? உங்க அப்பாவை நீங்க நம்புறீங்களா? அது மாதிரிதாங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆரையும் தான் பிடிக்குங்க. அவரை பத்தி எல்லாருக்குமே எல்லாமே முழுசா தெரியுமா? தெரியாது இல்லைங்க. எவ்வளவு அருமையா நடக்குது அப்படிங்கிறது இது தாவேகாவுக்கு பெருமையா செங்கோட்டையனுக்கு பெருமையாங்கிறது எனக்கு தெரியல. அன்று இருந்த காமராஜர் ஐயாவை எடுத்துங்களேன், அவரோட முதலமைச்சரா இருக்கும்போது சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு சொத்து மதிப்பு என்ன? காலத்துலயா விட்டாதாங்க தெரியும். இவங்கதான் பயந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்களே. மாநாட்டுக்கு எங்க இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. 41 பேரை பண்ணிட்டு திரும்பி அப்புறம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அது யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்க எப்பயுமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியா? எதனால? எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கா விஜய், அதனால வணக்கம். கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை ஈரோடுல நடத்துறாரு. அவரோட அரசியல் குறித்து பல விமர்சனங்கள் எழுந்து வர நிலையில மக்களோட கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கேட்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? சேலம் மாவட்டம். விஜய் எதனால ஆதரிக்கிறீங்க? நாங்க உண்மையை சொல்லணும்னா நாங்கெல்லாம் பரம்பரை அதிமுக காரங்க. அதிமுகவோட எல்லா நல்லது கட்டலையும் இருந்தவங்க, ஜெயிலுக்கு போனவங்க. இவரெல்லாம் ஒரு 7 முறை ஜெயிலுக்கு போனவரு. நாங்கெல்லாம் தீவிர கட்சிக்காரங்க. எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் எலெக்ஷனால எம்ஜிஆர் தர நாங்க ஓட்டு போட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் வெறுத்து போய் கிடக்குறோம். அதிமுக நிலைமையை நினைச்சு பார்த்து ஏதாவது ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாட்டுக்கு வராதான்ற ஒரு நம்பிக்கையில விஜய் பார்க்கறதுக்கு விஜய் வந்துட்டு எதனால நீங்க அதுல இருந்து விலகி வந்தீங்க? என்ன காரணம்? அவரோட செயல்பாடுகள்லாம் திருப்தியா இல்ல. கட்சி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஒருங்கிணைக்கிற மாதிரி தெரியல. அதோட போக்கு திருப்தியா இல்ல. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒரு அதிகாரத்துல உட்காரணும். அதிமுக ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நம்பிக்கை யாருக்குமே இல்ல. அதுக்கு மாற்றா இது இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். இதோட செயல்பாடு இது வரைக்கும் நல்லா இருக்கு, செய்வார்னு ஒரு நம்பிக்கை. என்ன செயல்பாடு சொல்றீங்க? ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர் எம்ஜிஆர். அவருடைய பாணியை இவரும் கையாளுறாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. அவர் எப்படி ஏழை மக்களுக்காக நிறைய நன்மை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் ஏழை மக்களுக்காக நன்மை செய்யறாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா நாங்க அவ்வளவு பெரிய இயக்கத்துல நாங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப உதயநிதி கொள்கை இதோட இருக்காரு, அதுக்கு எதிராக தான் இவர் வந்திருக்காருன்னு ஸ்டாலின் பேசியிருக்காருல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து? அவர்லாம் ஒரு தலைவரே கிடையாதுமா. உதயநிதிங்கிறவெல்லாம் அதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு. ஆனா அவர் கொள்கை பிடிப்போட இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு எங்க அப்பா பேரன், அவரு உதயநிதியோட பையன், இவங்க தான் வருவாங்க. வேற யாராவது சாதாரணப்பட்ட ஜனங்க வர முடியுமா? விஜய்க்கு முன்னாடி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வருவாரு. குடும்ப ஆட்சியில என்னைக்குமே நினைக்காது. இப்ப சீமான் தொடர்ச்சியா இது தற்குறி கூட்டம்னு சொல்லி விமர்சிச்சுட்டே இருக்காரு. பண்ணாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. மற்றபடி அவருடைய தற்கொலை இருக்கு. இந்த கூட்டம் எவ்வளவு அமைதியா ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எப்படி தற்கொலை இருக்கு? இப்ப செங்கோட்டையன் நாஞ்சில் சார் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சிக்கு பலமா இருக்குமா? மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். மற்ற 2 கட்சிக்கும் மிகப்பெரிய தோல்வி. இவங்கள வேணாம்னு சொன்னதுனால இவர் இங்க வந்திருக்காரா? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க இவங்களோட உழைப்ப அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இவர் நல்லா பயன்படுத்திக்கிறார். இதனால கட்சிக்கு வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகும். சரி, வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றீங்கல்ல, என்ன வரலாறு? இது நல்லது நடக்குமா? மக்களுக்கு நல்லது நடக்கும். பாருங்களா, 26ல நல்லது நடக்கும். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து வரோங்க. விஜய் எதனால சப்போர்ட் பண்றீங்க? எங்களுக்கு அவர் பிடிக்குங்க. அது இல்லாம அவர் வந்தா நல்லா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அது மட்டும் இருந்தா போதுமா ஒருத்தருக்கு மக்கள் பணிக்கு வர்றதுக்கு? அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் பண்ணாம வேற யாரு பண்ணுவாரு? அவர் மேல ஏன் இவ்வளவு நம்பிக்கை? நம்பிக்கை தாங்க. அதுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுங்க? உங்க அப்பாவை நீங்க நம்புறீங்களா? அது மாதிரிதாங்க. அதுதான், உங்க அப்பாவை மதிக்கிற அளவுக்கு நீங்க அவர் நம்புறீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இப்ப இருக்கிறவங்க ஆட்சிக்கு விட இப்ப நம்ம விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும்ங்கிறதுனாலதான் விஜய் வரும்னு நினைக்கிறோம். வந்தாருன்னா அவர் மகளிருக்காக என்னென்ன பண்ணுவாரு, என்னென்ன திட்டம் கொண்டு வருவாரு நினைக்கிறேன். நடக்கிறது பார்க்கும்போது விஜய் வந்தா பெண்களுக்காக சேஃப்டி இருக்கும். இப்ப இருக்கிற ஆட்சியில சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்களா? சேஃப்டி இல்லைங்க. அதான் நியூஸ்ல தினமும் பாக்குறீங்களா? நீங்க லிவ் எல்லாம் பண்றீங்க. சரி, இப்ப அரசியலுக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நல்லது பண்ணிருக்காரு, என்ன மாதிரி விழிப்புணர்வு கொடுத்திருக்காரு மக்களுக்கு? எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காருங்க. அந்த நம்பிக்கையை எங்களை காப்பாத்துவாருன்னு நாங்க நினைக்கிறோம்.
இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அதே மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஆனா செய்யலீங்க. இவர் செய்வாரு, நாங்க அடிச்சு சொல்றோங்க. கொள்கை தலைவர்களா ஒரு 6 பேரை வச்சிருக்காரு இல்லையா, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்கள பத்தி தெரியாது, விஜய் சொன்னதை பத்தி சொல்றேங்க, அவ்வளவுதாங்க. அப்ப ஏன் நீங்க அதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல? அப்படி பார்த்தா எம்ஜிஆரையும் தான் பிடிக்குங்க. அவரை பத்தி எல்லாருக்குமே எல்லாமே முழுசா தெரியுமா? தெரியாது இல்லைங்க. கண்டிப்பா அது மாதிரிதான். தெரியும். அவர் வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தானே சிஎம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாரு இல்லைங்களா? இவர் வந்த உடனே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாருல, அது எப்படி சாத்தியமா? ஆட்சி நல்லா இருந்தா அவரே இருங்க சிஎம் வரமிக்கிறாரு. அவ்வளோ பணம் நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி வர்றாரு. அவருக்கு வரவேற்பு தரணும் இல்லைங்க. அது ஒண்ணு மட்டுமே போதுமா மக்கள் பண்ணிக்கிறது? இப்ப முன்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி வந்தவங்க தெரியாது, வந்தக்கு அப்புறம் தான் இவ்வளவு செய்யறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி விஜய்க்கு வழி விட்டுலாங்க. சரி, ஓகே. அப்ப வரலாறு திரும்புகிறது அப்படின்றாருல, என்ன வரலாறு? இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாலாம் பண்ணது பாத்துருப்பாரு, அந்த வழி திரும்ப வரட்டுங்க. இப்ப மத்த கட்சியில் பார்க்கும்போது பெண்களுக்கெல்லாம் இப்ப ரொம்பவே சேஃப்டி இல்லைங்க. இனி விஜய் வந்தா சேஃப்டி வரும்னு நினைக்கலாம். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டம் நடக்குது, எப்படி ஃபீல் பண்றீங்க? பொதுக்கூட்டம் நடத்துறது வந்து எல்லா கட்சிக்காரருக்குமே சிறப்பு, எல்லாமே இயல்புதான். ஒரு பாதுகாப்புக்கு வந்து இப்போ வந்து பெருந்துறையில இப்ப நடத்துறாங்கன்னா ஒரு 150 ஏக்கராவில் நடத்துறாங்க அப்படின்னா அது செங்கோட்டையன் நடத்துறது. அதே மாதிரி கரூர் நடத்தும் போது வந்து அந்த மாதிரி ஒரு இடம் தேர்வு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நடத்தி இருக்கணும். ஒரு 40 அடி சந்திலையோ 50 அடி சந்திலையோ நடத்தி இருக்கிறது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதுலாம் இப்போ வந்து லைன்ல வர வர ஒரு அது நடந்து 3 மாசம் ஆகும்போது 2 மாசம் ஆகும்போதெல்லாம் சொல்ல வருது. பெண்களை எவ்வளவுக்கு வந்து எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க நடந்திருக்காங்க. கட்சிக்காரரா இருக்கிற பெண்கள் யாரும் சொல்லல, பொதுவா இருக்கிற பெண்கள் நிறைய சொல்றாங்க. அதே இந்த இடத்துல நீங்க நடக்கும்போது எவ்வளவு அருமையா நடக்குது அப்படிங்கிறது வந்து இது தாவேகாவுக்கு பெருமையா செங்கோட்டையனுக்கு பெருமையாங்கிறது எனக்கு தெரியல. சரியா, இப்ப வந்து குழந்தைங்க வயசானவங்கள வர வேணாம்னு சொல்றாங்க, அதையும் மீறி இவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்களா? இல்லையா, வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்க வந்து இட பாதுகாப்போ போலீஸ் பாதுகாப்போ இன்னைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள போயிட்டு தான் வெளியே வந்துகிட்டு இருக்கிறேன். உள்ள வந்து எல்லாத்துக்கும் வந்து உண்டான பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பெண்கள் தனியா, ஜென்ஸ் தனியா, முதியோர் தனியா, முன்னாடி 6 மணிக்கு போனவங்க 7 மணிக்கு போனவங்கன்னு பேட்சா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் நடந்துருந்துச்சுன்னா அருமையா இருந்திருக்கும். அது முழுக்க முழுக்க அரசோட தப்புன்னு சொல்றீங்களா? அங்க நடந்த விஷயம் அரசோட தப்பு பாதி இருந்தாலும் நடத்துறவங்களோட தப்பு பாதி இருக்கு. கரூர் நடத்தினா கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதுக்கு பொறுப்பாகணுமா தவிர, இப்ப ஈரோட்டில் நடத்துறாங்கன்னா ஈரோட்டு மாவட்ட செயலாளர் பிளஸ் செங்கோட்டையன் 2 பேரும் இணைந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கரூர்லயும் பண்ணி இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. தொடர்ந்து சீமான் சார் வந்து தற்குறி கூட்டம்னு சொல்லி விமர்சிச்சு அதுக்கு வந்து அவர் தான் தற்குறியா இருக்கணுமா தவிர விமர்சிக்கிறவங்க யாரும் தற்குறியா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்ப இன்னைக்கும் நடக்குது. 35,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேருக்கு உண்டான பாதுகாப்பை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யாருமே கொடுக்காம எல்லாம் இல்லை. கட்சிக்காரங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இட வசதி, தண்ணீர் வசதி, உணவு பாதுகாப்பு வசதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். அப்புறம் செங்கோட்டையன் நாஞ்சில் வந்து இதுல ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, இது வந்து இது பலமா பாக்குறீங்களா இல்ல அந்த அரசியல் கட்சியோட பின்னடைவா பாக்குறீங்களா? செங்கோட்டையன் ஜாயின் பண்ணது அவருக்கு ஒரு ஆலோசகரா தான் இருக்கிறாரா தவிர அவர்னால கட்சி வளருதா வளரலையாங்கிறதுலாம் இப்ப தெரியாது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் திறமையான ஒரு மெம்பர்ஷிப், அவ்வளவுதான். சாட்டை திருமுருகன் அதே மாதிரி இவங்களை பத்தி விமர்சிச்சுட்டே இருக்காருல்ல, சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஏங்க யாரு வேணாலும் பேசாங்க செய்வாங்க. ஒரு அரசியல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறவரோ வளர்ந்து நிக்கிறவரையோ யார் வேணாலும் எது வேணாலும் ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. செங்கோட்டையன் குற்றம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா நடந்துக்கல, ஒருத்தரையும் விமர்சனம் பண்ணல. சீமானையோ எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு யாரையும் விமர்சனம் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப வந்து இவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ரசிகர்கள் கூட்டமா பாக்குறீங்களா இல்ல அரசியல் கொள்கைக்காக வந்த கூட்டமா பாக்குறீங்களா? இல்ல, பாக்குறதுக்கு வர கூட்டங்கிறது ஒரு பாதி இருக்கும். இது வந்து வாக்கு வங்கி அரசியலா மாறும் போதுதான் அதை பத்தி தெரியும்.
நம்ம மதுரை மேடம். விஜய் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யவா இல்ல ரசிகர் கூட்டமா இருக்காங்களா? ரசிகங்கிறது சினிமாவோட முடிஞ்சு போச்சு மேடம். இப்ப 40 ஆண்டு காலமா அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், அவங்க செஞ்சதை விட இவங்க அதிகமா செய்வாங்க, என் மக்களோட வறுமையை ஒழிப்பாங்க. முக்கியமா சொல்ல வேண்டும்னா 3 மாச குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் கற்பழிச்சு கொள்றாங்க. அது இந்தியாவுல தமிழ்நாடு மாநிலம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. இந்த மாற்றம் வரணும். சுதந்திரம் வந்து 1947 வாங்கினது. இன்ன வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதனால நம்மளோட வறுமை ஒழியணும். பல கிராமங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாம வறுமையில இருக்காங்க. ஆட்சிங்கிறது புனிதமான பொக்கிஷம் அரசியல். அந்த பொக்கிஷத்தை மக்களுக்கு கொண்டு செல்லணும். அதுதான் என்னோட நோக்கம். கண்டிப்பா இளைய தளபதி விஜயனை செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க இறங்குறோம். அவரோட கொள்கைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி மக்கள் செயல்பாடுகள் பண்ணுவார்? இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்துக்கு போனாலே 200 கோடிங்கிறாங்க. அது வந்து நம்ம இயற்கையா சொல்றது. அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்யதே வராருன்னு நினைக்கணும். யார் வந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கணும். சும்மா கமாண்ட்ல பேசுற மாதிரி. அவரோட கொள்கைகள் என்ன? அவர் நான் என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எங்களோட கொள்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, மது விலக்க ஒழிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அரசியல் அவங்களோட இது இல்லை, எங்களோட ஆசைகள் அது. மதுவை ஒழிப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, விவசாயம், கல்வி, பொருளாதாரம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வறுமை இல்லாத மாநிலமா மாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கு மேடம். நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நான் விஜயோட தீவிர ரசிகர். எனக்கு என் மக்களுக்கு மாற்றம் கிடைக்கணும், அவ்வளவுதான் என்னோட செயல்பாடு. அதனால தளபதியை மட்டும் தெரியும். அன்று இருந்த காமராஜர் ஐயாவை எடுத்துங்களேன், அவரோட முதலமைச்சரா இருக்கும்போது சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு சொத்து மதிப்பு என்ன, இது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் என்னோட கோரிக்கையா இருக்குது. எப்ப மாறும் என்னோட தமிழ் இனம்? இப்ப நானும் தான் கஷ்டப்படுறேன், என் குடும்பத்துக்கு நான் தான் வேலை பார்க்கணும். அதைத்தான் நான் யோசிக்கிறேன், அதைத்தான் நான் செயல்படுத்துறேன். கொள்கையை தொடர்ச்சியா வந்து இது வந்து கொள்கையற்ற கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொள்கைங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யப்படுறான்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். ஒரு கொள்கை கோட்பாடே கரெக்டா வந்து வரையறுக்க தெரியல அப்படிங்கும் போது இவங்க எப்படி நாட்டுக்கான யாருக்கு அரசியல் முழுசா தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அரசியல் ஒண்ணு சொல்லலாம் மேடம். புனிதமான பொக்கிஷத்தை, அந்த பொக்கிஷங்கிறது மக்களுக்கு போய் சேர வேண்டியது. என்னைக்காச்சும் சேர்ந்துருக்கா? இப்ப நீங்க அன்னாட வேலை பார்க்கணும், நான் அன்னாட வேலை பார்க்கணும் மேடம். இதுதான் கொள்கை. இந்த கொள்கை அவருக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும். தளபதி கண்டிப்பா கொண்டு. எங்க இருந்து வரீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து வரோம். சரி, விஜய்க்கு எதனால சப்போர்ட் பண்றீங்க? அவர் புதுசா வந்திருக்காரு, இது வரைக்கும் பண்ணாததெல்லாம் பண்ணுவாருன்னு நம்புறோம், அதனால சப்போர்ட் பண்றோம். சரி, விஜய் வந்து அரசியலுக்கு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சிஎம் ஆயிட்டாருன்னா? சிஎம் ஆயிட்டாருன்னா ஊழல் பண்ண மாட்டாரு பொதுவா. அது வேணா அது ஓகே, அது ஒண்ணு பண்ண மாட்டாரு. ஊழல் பண்ணாம நாட்டுக்கு பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பெண்கள் சேஃப்டி கொஞ்சம் நல்லா பாப்பாருன்னு நம்புறேன். இந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டமா இல்ல வந்து அவரோட அரசியலுக்கான கூட்டமா? இது வந்து ரெண்டுமே தான். ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்க நம்புறோம். அதனால இது ரசிகர்கள் கூட்டமாவும் வச்சுக்கலாம், அரசியல் கூட்டமாவும் வச்சுக்கலாம். ரசிகர்களை வந்து சரியா அவர் வழி நடத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? ரசிகர்களையா கரெக்டா வழி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த மது அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீக்கியிருக்காரு ஒரு படத்துல இருக்கு. இந்த மாதிரி அவரு கரெக்டா தான் வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் சும்மா சினிமால மட்டும்தான் அரசியல் பண்றாரு, களத்துல எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? களத்துலயா? விட்டாதாங்க தெரியும். இவங்கதான் பயந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்களே. மாநாட்டுக்கு எங்க இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. 41 பேரை வந்து இது பண்ணிட்டு திரும்பி அப்புறம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அது யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். யாருங்க பண்ணுவாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் வந்தா ஒரு மாற்று அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு வருஷமா இல்லாத அரசியல் இருக்கும். நம்ம 40-50 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் நடக்கும். எங்க இருந்து வரீங்க? கும்பகோணம்க்கா. கும்பகோணத்துல இருந்து விஜய் பார்க்கறதுக்கு வந்துருக்கீங்களா? விஜய் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? விஜய் எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்குங்கக்கா. சரி, விஜய் ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அவர் வந்து ஒரு நடிகர்ன்றனால இல்லக்கா, அவர் வந்து வேற ஆட்சிகள் கொடுக்கணும், அதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்ப சீமான் வந்து தொடர்ச்சியா தொண்டர்களை வந்து தற்குறி கூட்டம்னு சொல்றாருல்ல, அத பத்தி அவர் வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கட்டும், அது எங்களால கண்டுக்க போறது கிடையாது. நாங்க எப்பயுமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படியா? எதனால? எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கா விஜய். அதனால விஜய் வந்து பிடிக்கும்னா உங்களுக்கு ரசிகரா நீங்க ரசிகராவும் இப்ப ரசிகராவும் பிடிக்கும், கட்சிக்கு வந்தாலும் பிடிக்கும். எங்க சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். என்ன அரசியல் மாற்றத்தை அவர் கொண்டு வருவார் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தாவே மாற்றமா மாறும், எல்லாமே மாறும். ஜாப் வேகன்சி இப்ப டிகிரி முடிச்சவங்களும் கிடைக்கிறதே கிடையாது, இன்ஜினியரிங்களுக்கும் அப்படி இல்லை. ஆனா கொஞ்சம் மாத்தி எங்களுக்கு வேற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. நான் இப்ப எல்லா கூட்டத்திலயும் தவறாம கலந்துட்டு இருக்கேன். 2 மாநாடு கலந்துருக்கேன். இப்ப 3வது முறையா இங்க வந்திருக்கேம்மா.
மாநாடுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு? தலைவர் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கான என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க? மக்களுக்கு தேவையான மாற்று அரசியல் கண்டிப்பா எல்லா வகையிலும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரி, okay. அவரோட கொள்கைகள் என்ன? அவரோட கொள்கைகள் தான் ஏற்கனவே எல்லாம் நிறைய அறிவிச்சிருக்கோம். தப்புன்னு கேட்டா நம்ம சொல்ல வரல, மன்னிக்கணும். கொள்கை பாடலாவே இருக்கு, வச்சுக்கணும். டிஎம்கேல வந்து உதயநிதி ஸ்டாலின் opposite-ஆ தான் இருக்கு. அவங்கள பத்தியெல்லாம் நம்ம அதே வேண்டாங்க. அவங்க பத்தியெல்லாம் பேச வேண்டியதே இல்லை. தலைவரே வேணுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்மளாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இந்த தொடர்புல வந்து தற்கொலை கூடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க தான் ஒன்னா நம்பர் தற்கூறிங்க. அது அவங்க தான் தற்கூறிங்க. அது அவங்களுக்கு தெரியாது. எழுத பிடிக்காதவங்க, படிக்க தெரியாதவங்க வாசிக்க சொன்னா தப்பு தப்பா வாசிப்பாருங்க. அவங்க தான் ஒன்னா நம்பர் தற்கூறிங்க. எழுத படிக்க தெரியாது. அவர்தான் உங்களை தொடர்ச்சியா விமர்சனம் எங்க தலைவரை பார்த்தோன்னு சொன்னாரு, யார் போட்டி அவங்ககிட்ட தான் போட்டி போடணும், ஒண்ணும் இல்லாம உங்ககிட்ட எல்லாம் போட்டி போட வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு. சீமான் waste ங்க. இன்னும் அதுதான், அதை ஏன் வெளியே சொல்லவே தெரிவிக்கணுமா? அவர் அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை எனக்கு. கண்டிப்பா இல்ல. அந்த 8% ஓட்டு உண்மையா சொல்லணும்னா மனசாட்சி தொட்டு அவன் பேசணும். எங்க தலைவர் மைக் எடுத்துட்டாரு, அந்த ஒரு பாட்டை வச்சுதான் அவன் தலை 1% ஓட்டே வாங்கினான். அது கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. வேஸ்ட். நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. விஜய்க்கு எதுக்காக ஆதரவு கொடுக்குறீங்க? நாங்க வந்து அவர் சினிஃபீல்டுக்கு விஜய் மக்கள் சினிஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து அவர் நடிப்பும் உண்டு. நடிப்பையும் நாங்க நல்லா ரசிச்சு பார்த்து இன்னைக்கு மக்களுக்காக நல்ல சேவை செய்ய வந்திருக்காரு. ஏற்கனவே இருந்த ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, மக்களுக்கு ஒரு விரோத போக்கையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக்காக எங்களுடைய தளபதி மக்கள் வேட்பாளர் விஜய் அவர்கள் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை முதலமைச்சர் எனும் சிம்மாசனத்தில் அமர வைப்பது எங்களது முதல் குறிக்கோள். இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு ரசிகர் கூட்டமா இல்ல அவர் முன்வைக்கிற அரசியலுக்கான கூட்டமா? இது வந்து முக்கியமா சொல்ல போனா ரசிகர் கூட்டம் என்பதை விட அரசியலுக்காக மக்களுக்காக நாங்கள் ஒன்று கூடுற கூட்டம். தொடர்ச்சியா சீமான் சார் வந்து தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் இல்லையா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் தற்குறின்னு சொல்றது, அவர் வந்து தற்குறி தானே தற்குறி என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். அது வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு நாங்கள் விமர்சனம் செய்வது எங்களுக்கு அது ஒரு விமர்சனமே கிடையாதுங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, உதயநிதிக்கு எதிராக தான் வந்து இவர் அரசியல் களத்துல இருக்காரு, அவர் வந்து கொள்கை வந்து பிடிப்போட இருக்காரு, ஆனா இவர்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன? எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு தான் நாங்க சொல்லியிருக்கோம். உதயநிதி எதிரின்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. அவர் சொல்லியிருக்காரு உதயநிதிக்கு ஆப்போசிட்டா தான் விஜய் சார் வந்திருக்காரு அப்படின்னு அது அவர் எண்ணத்துல ஓடுறது நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. எங்களோட தலைவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரி கொள்கை எதிரி, இது மட்டும்தாங்க எங்களுக்கு. வரும் 2026 தளபதி ஆட்சியில் அமர்வார்.